பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது நகைச்சுவை கலந்த போராட்டம் அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம் மாமியார் ஓடச்சா உதவாத மஞ்சட்டி எவ்வா மருமக கைப்பட்டா மஞ்சட்டியும் மஞ்சட்டி தினசரி இது ஒரு தொடர் கதைதானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கினாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா கலகலப்பானது வீடு கலகலப்பானது வீடு அது கைகலப்பானாலே காடு அடுப்படி தொடங்கி தெருப்படி வரைக்கும் சிறு சிறு குழப்பம் அதுதான் குடும்பம் அடிபடத்தானே மிருதங்க மேளம் நடப்பது நாளும் கச்சேரி நடுவுல மாட்டு ஆம்பளமாவும் தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி மாமியார் உடைச்சா உதவாத மஞ்சட்டி மருமக கைப்பட்டா மஞ்சட்டியும் பொஞ்சட்டியும் தினசரி இது ஒரு தொடர் கதைதானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கதாம்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கதாம்பா கடவுளும் பூமியில் குடித்தான் நடத்திட தலையில ஒரு முடி தேராதே கடலுடன் வானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதே சாமிக்கு மீதுவோ சம்பவம் நடக்கு ஆமா மாமியாரு மருமக மந்திரம் ஒலிக்கும் தினசரி இது ஒரு தொடர் கதைதானே சின்ன பாப்பா பெரிய பாப்பா சதிச்சாலே கலக்கதாம்பா சதிச்சாலே கலக்கதாம்பா யாரோ வராங்கய்யா. ஐயோ. இரு, வா. போய் யார் நோக்கு யோ, அதான் கதவை திறந்து விட்டான்ல, உள்ள வாயா டுபாகூர். வரு வா, வரு வாடா. வரு டேய், வாடா. வாடா என்ன? அது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க 2 பேர் வந்தேள். உங்களுக்கு தாடி இருந்தது, அவருக்கு இல்ல. உங்க தாடி எங்க? அதுதான் இது. சுவாமி, என்ன இவர் பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்கார்? ஆமா அப்படித்தான். நீங்க 2 பேர் வந்தேள். ஆமா. அதுல அவருக்கு தாடி இருந்தது, ஆமா. உங்களுக்கு இல்ல. ஆமா. இப்ப அவரோட தாடி எங்க? அதுதான் இது. ஐயோ, என்னடா அது ஒரு இடமும் புரிய மாட்டேங்கிறது. இல்ல சுவாமி, நீங்க 2 பேர் வந்தோம். டேய், 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு முடி இருந்தது இல்லையே, 10 மாசத்துல இருந்து நான் இப்படித்தானே இருக்கேன். அடிக்காதே. இந்தாங்க. ஆமா, இப்ப கூடாது கொடுப்பனே போனதுக்கு அப்புறம். பாருங்க பாருங்க வா. ஹரிஷ், ஹரிஷ், ஒரு தப்பு நடந்துடுத்து. என்ன? காத்தால நம்ம ஆத்துக்கு 2 சாமியார் வந்தா இல்லையா? ஆமா. அதுல பெரிய சாமியார் எப்படி இருந்தார்? சைடுல குடுமியோட தாடி இல்லாத இருந்தார். ஆமா. சின்ன சாமியார் இத்தனை தூரத்துக்கு தாடியோட இருந்தார் இல்லையோ? ஆமா. இப்பவும் அப்படித்தானே இருக்கணும். ஐயோ, எப்பவுமே அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப அப்படி இல்லையே. என்ன சொல்ற நீ? சவரமண்டாளா? இல்லப்பா, பெரிய சாமியாருக்கு சைடுல குடுமி இருக்கு, ஆனா தாடியும் இருக்கு. சின்ன சாமியாருக்கு தாடி இல்ல. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். தாடி டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி?
ஏய் நன்னா உத்து பாத்தியா? 2 கண்ணாலையும் நான் கூர்ந்து கவனிச்சேன். இது பார், உனக்கு காது கோளாறு தெரியும், கண்ணுல ஏதாவது கோளாறு இருக்கா? ஷார்ப்பு, நீ வாய சொல்றேன். ஏய் பாத்து அத்திம்பேர், மெதுவா. என்னைய தலை நீட்டி அடிக்கிறேன். கீழே நான் சொன்னேன் இல்லையா? இப்ப நீ பார்த்துட்டே இரு. கதவை திறந்த உடனே பொறியில மாட்டேன் எலி மாதிரி முழிக்க போற பாரு. போய்க்கோடா, உன்னை கொண்டு கலையும், உன்னை சவிட்டு கலையும். போய்க்கோடா என்ற ஜக்கம்மா. போய்க்கோ, போறத போய்க்கோ. போ ஸ்வா, கதவு மூடுறா, ஓடு. கம் வா கம் வா கம். வாடா. ஏய் சே ஆயா, என்ன டுபாகுற? எனக்கு தாடி இல்லாத மாதிரியும் தலையில முடி இல்லாத மாதிரி தெரியுதா? ஆமா, ஆனா இருக்குது. எனக்கு சைடு குடும்பிங்க இல்லாத மாதிரி ஒன்று தோணுமே. அப்படித்தான் தோன்றது. ஆனா தலையில இருக்குது. சைடு குடும்பி கீழே கிடக்குதுன்னு பாக்குறியா? ஐயோ, அது இங்க இல்ல, இங்க இருக்குது. என்ன ஏமாத்த முடியாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இது நீங்க கை வச்சு பிள்ளை தண்டை தானே? ஐயோ, இத கமெண்ட் இல்லையா? தண்ணி ஊத்துறதே. உனக்கு கண்ணு பூச்சி. கண்ணு போயிடுதா? நம்பிக்கை வரலையா? செக் பண்ணி பாத்துருவோமா? பாத்துருவோம். அங்க 2 பாட்டில் வச்சுக்கிறேன், எடுத்துன்னு வா. எது? 2 பாட்டில் வச்சுக்கிறேன், எடுத்துக்கின்னு வா. ஏதோ வந்துட்டேன், போ. வரேன். அவன் எடுத்துன்னு வச்சான், அவனை கன்ஃபியூஸ் பண்ணிடம் பாரு. நீயே கன்ஃபியூஸ் பண்றீங்க, பண்ணு. பச்சை பாட்டில கொடு. பச்சை பாட்டில் கேக்குறாரு. பச்சை பாட்டில ஐயோ, இது பச்சை பாட்டிலா? இது வெள்ளை பாட்டிலையா? பச்சை பாட்டில கொடு. அப்ப இது என்ன? இதுதான் பச்சை பாட்டில. இது என்ன இப்படி போட்டு குழப்பறல? உனக்கு கண்ணு பூச்சி, அதனாலதான் பச்சை கிரீனா தெரியுது, எல்லோ மஞ்சளா தெரியுது, நீலம் ப்ளூவா தெரியுது. உன் காது கண்ணி இட்டுன்னு போயிடுச்சு. நீங்களுக்கு நிறக்குருடு வந்தோம், கலர் பிளைண்ட். சீக்கிரம் போய்யா, அது ஒட்டுவார் ஒட்டு நோய், எங்களுக்கு ஒட்டுக்கு. போய்யா, போடா. போங்கறேன். அவனுக்கு காதே கேட்காது. போடா சோட்டா. நான் பார்த்த பாட்டிலோட கலர் வெள்ளையா பச்சையா? என்ன இப்படி குழப்பிட்டாளே? இவ்வளவு நாளா காது மட்டும்தான் சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ கண்ணு டேமேஜ் ஆயிடுதா? பகவானே, ஏண்டாப்பா என்ன இப்படி சோதிச்சுட்ட? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் கருப்பா வெள்ளையா? எம்எல்ஏ என்ன சந்தேகப்பட வச்சுட்டாளே. ஏன்பா யாராலும் பார்த்து சொல்லுங்களேன், நான் கருப்பா வெள்ளையா? டேய், மண்டை ஓட்ட 2 வச்சு செட் பண்ணிட்டியே, என்ன மந்திரத்தை சொல்றது? என்ன மாட்டி விடுற? எனக்கு என்ன தெரியும், என்ன பண்ணுறது? சரி, ரீல் விடுறேன். நீங்க விடு, நீங்க விடு. பிரபாய ஓம் குஷ்பாய நமஹ, ஓம் ரம்பாய நமக, ஓம் சிம்ரனாய நமஹ, ஓம் ரோஜாவாய நமக, ஓம் சோனாலிபிந்திரே நமஹ. நான் இப்போ மந்திரத்தை சொன்னதும் மாமியாரும் மருமகளும் அந்த மண்டை ஓட்டு மேல புஷ்பத்தை போடுறீங்க. என்ன சுவாமி மண்டோட மேல போட சொல்றேளே? ஐயோ, அது சாதாரண மண்டையோடு அல்ல, அதோட பேக்ரவுண்ட்ல பெரிய ஹிஸ்டோரியே இருக்குது. பரையடா. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்தது, அந்த கதை இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மாமியார் மாட்டு பொண்ணு சண்டையெல்லாம் இருந்ததா? அட, உலகம் தோணுனதுல இருந்தே மாமியார் மருமக சண்டை இருக்குதுப்பா. அப்போ ஏவாளுக்கு மாமியார் யாரு? இந்த பாருங்க, வீணா குழப்பாதீங்க, கதை கோர்வையா வராது, தெரியுதா? சொல்லு.
அது அது என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழர் இருந்தார்ல, அவர் காலத்தில் நடந்தது இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன். சொல்லு சொல்லு. யோ, அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணாதடா சொட்ட. போடா பொறுக்கி. சும்மா அது ராஜராஜ சோழனுக்கு ஒரு பையன் இருந்தாரு. அவர் காட்டுக்கு வேட்டையா போக சொல்ல சுள்ளி பொறுக்கி இந்த ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டாரு. உஷார்னா? உஷார்னா என்னன்னு தெரியாது உனக்கு? ஓ, கம்மாயா? அந்த பையன் என்ன பண்ணா, அந்த பொண்ணை டாவு கட்டி அரண்மனைக்கு இட்டாந்துட்டான். அரண்மனைக்கு வந்த பொண்ணை பார்த்த மாமியாரு, இன்னாடா லோக்கல்ல இருந்து நம்ம பையன் ஒரு பொண்ணை புஷ்னு வந்துக்கிறானேன்னு மெர்த்தல் ஆயிட்டாங்க. மருமகளுக்கு என்னன்னா, மாமியார ஓரங்கட்டு தான் பட்டத்து ராணி ஆயினோன்னு ஒரு கணக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா, மாமியாரு மருமகளை தீர்த்து கட்ட திட்டம் போடுறாங்க. மருமக கில்லாடி, மாமியார தீர்த்து கட்ட திட்டம் போடுறாங்க. மாமியாரு கில்லாடிக்கு கில்லாடி. இந்த திட்டம் பழிக்கணும் இல்லையா? மாமியாருக்காரி மருமகளை தீர்த்து கட்ட ஃபாலோ பண்றாங்க. மருமக மாமியாரை தீர்த்து கட்ட ஃபாலோ பண்றாங்க. இங்கதான் நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட கவனிக்கணும். இந்த மருமகளும் மாமியாரும் ஒத்து போயிருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் இப்படி மண்டவோடா இருக்க மாட்டாங்கல்ல. விடுற பீலவை ஒழுங்கா விட்டு சொல்லடா, பிரம்மகத்தை இழிக்காதே. சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதடா சொட்ட. கதையை கேளு. நீ சொல்றது கதைங்கிறது எனக்கு ஆரம்பத்திலேருந்தே தெரியும். சொல்லி தொலை. இந்த மருமக இல்ல, அவங்க ஒரு நாளைக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறாங்க. இரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் இருந்ததா? அது அப்ப அதுக்கு பேரு தடாகம். இப்ப நம்ம ஸ்விம்மிங் பூல்னு வச்சுக்கலாம். காசா பணமா வச்சுக்கலாம். ஸ்விம்மிங் பூல்ல மருமக குளிக்க போறாங்களா, பின்னாடியே போன மாமியார் மருமகளை புடிச்சு தளத்துக்கு போறாங்க. நம்ம மருமக உசாராச்சா, மாமியாருடைய காலை புடிச்சு வலிகா 2 பேரும் நீச்சல் கோலத்துல ஊந்துடுறாங்க. 2 பேருக்கு நீச்சல் கோலத்துல பயங்கரமான சண்டை. இந்த சண்டையில மருமக என்ன பண்ணா, மாமியார் கன்னத்துல ஒரே அறை. நம்பிக்கை வரலையா? அங்க பாருங்க அந்த மண்டை ஓட்ட. மருமக கொடுத்த அறையில மாமியார் கண்ணை கீழ்ச்சிருக்க பாருங்க. இப்படியே இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த நீச்சல் குளத்திலே செத்து போடுறாங்க. சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போயிடுது. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ புளிகி முடிச்சுட்டேங்கிறது தெரியுது. எங்க மாமியாருக்கும் மருமவளுக்கும் சண்டை நடந்தாலும் மாமியார் மண்டை ஓட்டுக்கு மருமவளும், மருமவ மண்டை ஓட்டுக்கு மாமியாரும் பூஜை செய்யணும். அதான் நாங்க இங்க செஞ்சுனுக்கிறோம். அதான் ஹிஸ்டரி. 2 பேரும் புஷ்பத்தை எடுத்து அந்த மண்டை ஓட்டின் மீது போடுங்க. ஓம் கமலாசனாய நமக. ஓம் மம்முட்டியாய நமக. ஓம் சூப்பர் ஸ்டாராய நமக. ஓம் சுரேஷ் கோபியாய நமக. ஓம் அஜித்தாய நமக. ஓம் மோகன்லாலாய பிராணாய நமக. போதும். இப்ப நாம எந்திரிச்சு அக்னியை வள வருவோம். எல்லாம் எந்திரிங்க. இந்திரியா நான் சொல்றத பரையடா. சுத்தி சுத்தி வந்தீங்க, சுட்டு ஒய்யால் சுட்டீங்க. ஐயோ என்னாவல்லாத்து போக. எத்தனை பொண்ணுங்க வந்தாங்கோ, என்ன இடுப்புல சொருக பார்த்தாங்கோ. முந்தானையில் நீங்க முடிஞ்சீங்கோ. எட்டி எட்டி உதைப்பேங்கோ, சொட்ட தலையில் விடுவேங்கோ. கோ ஆங்கோ. சுவாமி, பூஜையெல்லாம் ஆயிடுத்து இல்லையா? இல்லை, இன்னும் ஒரு பரிகாரம் இருக்கின்றது. ஓவா, இந்த புஷ்பம் 10 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கின்ற புஷ்பம். ரோஜா பூ தினசரி பூக்குமே, இது என்ன 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கின்ற புஷ்பம்? இவன் இங்க இருக்கப்படாது. இவன் இங்க இருந்தாலே துர்நாசம். பட்டாபி சத்த வெளியே இருப்பா. வெளில போயேன்டா. போ, போயிட்டு வந்து உன் குடுமி அறுத்துடுறாரு. வெளியே போடா. போறேன். சவுட்டு களையும். வெளியே போடா. இந்த புஷ்பத்தை நன்றாக பாலிலே ஊற வைத்து அதன் மீது வெண்ணெயை தடவி நெய்யினால் பிசைந்து 3 ராவுகள் 3 கவளங்கள் சாப்பிட்டால் நீங்கள் என்னிடம் கேட்ட வேண்டுகோள் நிறைவேறும். இந்த சரி சுவாமி. இவட வரும், இவட வரும். சிட்டுக்குருவி வெளியே வரட்டும். சிட்டுக்குருவி வெளியே வரட்டும். சிட்டுக்குருவி வெளியே வந்து அங்கோட்டும் இங்கோட்டும் சிறகொடிந்து பறக்கட்டும். தீகா தீகா தீகா. சாமி, என்ன சொன்னீங்க? நீ அங்கோட்டு மாறி நிக்கு. போய்க்கோ போய்க்கோ. எவட நோக்கு. மாமியால் கால் பெருவிரலை உன்னுடைய காலால் நன்றாக சவுட்.
தேவை ரத்தத்திலே கலந்து பொறுத்த போய் நீங்கள் படிக்கண்டா. சின்ன பாப்பா, நீங்கள் மருமகளை ஒத்த அறை ஓங்கி அறை. பெரிய பாப்பா, நீங்கள் மாமியாரை நீங்கள் ஒத்த அறை ஓங்கி அறை. சாரி சாரி, தப்பா அறிஞ்சிட்டேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கரெக்டா அறிஞ்சுவேன் பாருங்க. சாரில்ல சாரில்ல அமதி, அம்ப என்ற பாவம் பிள்ளைக்கு போய் மிடுக்கன். ஒரு 100 ரூபாய் கொடுத்ததுக்கு கார்கிலேயே கொண்டு வந்துட்டானே. எப்ப சாமி பூஜை முடியும்? தோஷம் சொர்ணத்தில் பாயும், ஐ மீன் தங்கத்தில் பாயும், பணத்தில் பாயும். அதனால் உங்கள் வீட்டில் உள்ள நகை பணத்தை எல்லாம் கொண்டாந்து இதில் போடுங்கள். நான் தனியாக ஒரு பூஜை பண்ணி அந்த தோஷத்தை நீக்கும். நகருங்க, கொஞ்சம் நகருங்க. போடுங்க. போடுங்க 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 போடுங்க. நீ ஊத்து போடுற. போடுங்க ஐயா, போடுங்க போடுங்க ஐயா. ஐயா போடுங்க. சீக்கிரம் கழட்டுங்க. போடுங்கம்மா. போடுங்க. இவ்வளவுதானோ, வேற ஒண்ணும் இல்லையோ? எங்க இதுவும் இல்லாட்டி இப்ப நாங்க எடுத்துட்டு ஆண்டி மாதிரி தான். இதோ இவங்க 2 பேர் தாலி மட்டும் தான் மிச்சம். வேண்டாம், தாலி வேண்டாம். தாலியில் தோஷம் பாயாது. இப்பொழுது நான் இதை மூட்டையா கட்டி தலையில வைத்துக் கொண்டு இந்த வீட்டை 3 முறை வலம் வரும். நாங்க சுத்தி வர சொல்ல பாத்தீங்கன்னா தோஷம் போவாது. அதனால ஆளாளுக்கு ரூம் போய் கதவை போட்டிக்கோங்க. போங்க 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 போங்கம்மா. போய்க்கோ. போங்க. அப்பா. எடு எடு எடு. மிண்டாமல் வா. மெல்ல வா. 20-30 லட்சம் ரூபாய் தேரும். ഈ കൊട്ടാരക്കര ഗോപാലൻ നായർ മോള് എന്താ സൂപ്പർ. കമാൻ. எங்க போறேள்? அது வீட்டை 3 வாட்டி சுத்த போறோம். வெளியில போறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இல்ல. மரியாதை வீட்டுக்குள்ள போங்க. அந்த மூட்டையை சுத்திட்டு உள்ள போங்க. ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர ராஜாதி ராஜ. ஓம் யமாய நமஹ, ஓம் சம்ஹாராய நமஹ. கொன்னுடுறேன். போங்க போங்க. போடா ஆஷாட பூதி. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவளை பார்த்தா போலீஸ் சாமியார் மாதிரி இருக்கு, போலீஸ் சாமியார் மாதிரி இருக்குன்னு. என் பேச்சை யார் கேட்டாள்? என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கலையே. பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்கை நடுக்க அலைஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ நேரங்காலம் தெரியாம தத்து பித்துன்னு வளரின்னு இருக்காத. அவன் சொல்றதுல என்ன தப்பு? குந்துமணி தங்கம் இல்லாம நின்னுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான் வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? பாவி பசங்க பொண்டாட்டி கையில நான் அடி வாங்க வச்சுட்டானுங்களே. ஆனா ஒண்ணுமா, அந்த 2 பிரம்ம கத்திகளும் மந்திரம் சொல்லச்சே எனக்கு சந்தேகம் வந்துருத்தோம். இப்ப புத்திசாலி மாதிரி சொல்லு. நீங்க தானே பட்டு கம்பளம் விரிச்சு கூட்டின்னு வந்தேள். அப்பவே தெரியாத நல்லவாளா கெட்டவாளான்னு. சத்தம் போட்டு பேசாதே, அவனுங்க காதுல விழுந்து வைக்க போறது. மாமி, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் நேக்கு கேக்குற மாதிரி பேசுங்க. உனக்கு கேக்குற மாதிரி பேசுறேன். எழுந்திரி எழுந்திரி. ஏய், உனக்கு கேட்கற மாதிரி பேசணும்னா நேர அவள்கிட்ட போய் சொல்லிடலாமே. உன் காதுல பேரிச்சம்பழத்தை ஊத்த. பேரிச்சம்பழத்தை ஊத்தேன்னா நேக்கு ஈயத்தை காய்ச்சி ஊத்தேன்னு விழுந்துரும் நினைச்சியா? இப்ப பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா பரிகாரம் நான் சொன்ன மாதிரி நடக்கணும்னு அந்த சாமியாருங்க கிட்ட 15,000 ரூபாய் கொடுத்துருக்க மாட்டேனே. என்னது 15,000 கொடுத்தீங்களா?
உங்களை விட 5000 கம்மி. நான் வெறும் 10,000 தான் கொடுத்தேன். நல்ல வேலை, நான் 100 ரூபாய் தான் குத்தேன். சின்ன பாப்பா பெரிய பாப்பா செந்தாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செந்தாலே கலக்குதாம்பா. அடிக்கடி